என்னை யாரும் மதிப்பதில்லை. ஆனால் நான் என்னை மதிக்கத் தொடங்கிய நாள் என் வாழ்க்கை மாறியது. வாழ்க்கையில் ஒரு நேரம் வரும், நம்ம மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்கும், என்னை யாரும் மதிப்பதில்லை. நம்ம குடும்பத்திலேயே கூட சில நேரம் நம்ம கருத்து கேட்க மாட்டாங்க. நண்பர்கள் நம்மை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. வேலையில நம்ம உழைப்புக்கு ரெகக்னிஷன் கிடைக்காது. அப்போ நம்ம உள்ளம் என்ன சொல்றது தெரியுமா? நான் இவ்வளவு தாழ்ந்தவனா? ஆனா இங்கதான் ஒரு உண்மை இருக்கு. யாராவது உன்னை மதிக்கணும்னா முதல்ல நீ உன்னை மதிக்கணும். நீ உன் நேரத்தை மதிக்கிறியா? நீ உன் கனவுகளை மதிக்கிறியா? நீ உன் திறமையை நம்புறியா? நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் நம்மை மதிக்க மாட்டாங்க. அது ஒரு ஃபேக்ட். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஸ்கூல்ல இருந்தப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்லப்பட்டவர். ஆனா அவர் தன்னம்பிக்கையை விட்டுட்டாரா? இல்ல. தாமஸ் எடிசன் 1000 தடவை தோல்வியடைந்தார். ஆனா உலகம் இன்று அவரை மதிக்கிறதா இல்லையா? மக்கள் உன்னை மதிக்காதது உன்னுடைய மதிப்பு குறைவா இருக்கிறதுன்னு அர்த்தமில்ல. அது அவர்களுடைய பார்வை குறைவு. நீ எப்போதாவது உன்னோட வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பார்த்திருக்கியா? அவங்க நல்லா பேசுறாங்க, அவங்க நல்லா ட்ரெஸ் பண்றாங்க, அவங்க லைஃப் பெர்ஃபெக்ட் போல இருக்கு. ஆனா உன் ஜேர்னி தனி. நீ ஒரு விதை மாதிரி. விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும்போது அது அழிகிற மாதிரி தோன்றும். ஆனா அதுதான் மரமாக மாறும் ஆரம்பம். இன்று முதல் ஒரு முடிவு பண்ணு. யாராவது உன்னை இக்னோர் பண்ணினா நீ உன்னை இம்ப்ரூவ் பண்ணு. யாராவது உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணினா நீ உன் ஸ்கில்ல அப்கிரேட் பண்ணு. யாராவது உன்னை மதிக்கலன்னா நீ உன் செல்ஃப் ரெஸ்பெக்ட டபுள் பண்ணு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்பது லவுடாக பேசுறது இல்ல, அது சைலண்ட் கான்ஃபிடன்ஸ். நீ அன்னெசரி எக்ஸ்பிளைன் பண்ணாதே, ப்ரூவ் பண்ணு. நீ கம்ப்ளைண்ட் பண்ணாதே, கிரியேட் பண்ணு. நீ அப்ரூவல் கேட்காதே, அச்சீவ்மெண்ட் கிரியேட் பண்ணு. ஒரு நாள் வரும், அதே மக்கள் சொல்வாங்க, அவரை நாங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். ஆனா அப்போ உனக்கு அது முக்கியமா இருக்காது. ஏன்னா அப்போ நீ உன்னையே மதிக்க ஆரம்பிச்சிருப்ப. நினைத்துக்கோ, உன் வேல்யூ மற்றவர்களின் ஒப்பீனியனால் டிசைட் ஆகாது. உன் வேல்யூ உன் ஆக்ஷனால் டிசைட் ஆகும். இன்று இந்த வீடியோ பார்க்கும் உனக்கு நான் ஒரு சேலஞ்ச் கொடுக்கிறேன். 30 நாட்கள் கம்ப்ளைண்ட் இல்ல, கம்பாரிசன் இல்ல, கன்சிஸ்டன்சி மட்டும். அப்போ நீயே உன்னை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்ப. உன்னை நீ மதிக்க ஆரம்பித்தவுடன் உலகம் தானாக மதிக்கும். நினைத்துக்கோ, நீ ஒரு ஆப்ஷன் இல்ல, நீ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீ ஒரு சாதாரண மனிதன் இல்ல, நீ ஒரு பாசிபிலிட்டி. மற்றவர்கள் மதிக்க காத்திருக்காதே, நீ உயர்ந்து நில், உலகம் திரும்பி பார்க்கும்.